Hello guys, நான் Ashwin. இன்னைக்கு நம்ம வீடியோல ஹேராம் படத்தோட பிரேக் டவுன் தான் பார்க்க போறோம். ஹேராம் 2000ல வந்த ஒரு படம். ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை கமலஹாசன் சார். இந்த படம் ஒரு பீரியடிக் டிராமா பிலிம் அப்படிங்கிறாங்க. பட் இது இன்னும் கொஞ்சம் டீப்பா நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா இதுல ஹிஸ்டரி இருக்கும், ராமாயணா இருக்கும், ரியாலிட்டி, அப்புறம் சயின்ஸ், PTSD ப்ராப்ளம்ஸ் பத்தி பேசியிருப்பாங்க. சோ சயின்ஸ் அப்புறம் ஃபிக்ஷன் இருக்கும். இது எல்லாமே கலந்துதான் இந்த ஸ்டோரி. இப்ப நம்ம படத்துக்குள்ள போலாம். படம் ஓபன் ஆகுறது 1999ல. அப்ப சாகித் ராம் பெட்ல இருப்பாரு அண்ட் அவரோட பேரன் சாகித் ராம் தான் நமக்கு இந்த கதையை நரேட் பண்றாரு. இதுதான் படத்தோட பிரசன்ட். ஆனா இத பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் காமிச்சிருப்பாங்க. அண்ட் அப்படியே அவரோட பாஸ்ட நரேட் பண்ணும்போது கலரா மாறிடும். இதே நீங்க படத்தோட எண்டிங்ல பாத்தீங்கன்னா பாஸ்ட் பிளாக் அண்ட் ஒயிட்டா மாறி பிரசன்ட் கலரா மாறும். இது ஏன் அப்படிங்கறத நான் வீடியோட எண்டிங்ல சொல்றேன். இப்ப அடுத்து ஃபிக்ஷனல் ஸ்டோரியில இருக்க ரியாலிட்டிக்கு வருவோம். இது நடிச்ச கேரக்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட ஒரிஜினல் ரிலிஜன், ரியல் லைஃப் என்ன ரிலிஜன் ஃபாலோ பண்றாங்களோ அதே ரிலிஜன் தான் படத்தையும் ஃபாலோ பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சௌகார் ஜானகி மேம், வாலி சார், வசுந்தரா தாஸ், ஹேமா மாலினி, வைஜி மகேந்திரன், VS ராகவன் சார், இவங்க எல்லாருமே ஹிந்துஸா ஆக்ட் பண்ணிருப்பாங்க. அண்ட் ஆன் த அதர் ஹேண்ட் நம்ம ஷாருக் கான், நாசர் அண்ட் அப்பாஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க எல்லாம் முஸ்லிம்ஸாவே ஆக்ட் பண்ணிருப்பாங்க. அண்ட் ராணி முகர்ஜி நிஜமாவே ஒரு பெங்காலி தான். இந்த படத்தை ஒரு பெங்காலியா தான் ஆக்ட் பண்ணிருப்பாங்க. கடைசியா வர காந்தியோட கிரேட் கிராண்ட்சன் நிஜமாவே காந்தியோட கிரேட் கிராண்ட்சன் தான். இப்போ நம்ம திருப்பி கதைக்கே வருவோம். இங்க சாகித் ராம்ங்கிறவர் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட். இவர் பிரிட்டிஷ் ஆபீசர் வீலருங்கிறவர் கீழே ஒர்க் பண்ற மாதிரி இந்த படத்தை சொல்லியிருப்பாங்க. இது எப்ப நடக்குது? 1946ல. அண்ட் ஹிஸ்டரி எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா மார்டிமர் வீலர் அப்படிங்கிறவர் தான் 1946ல இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டா இருந்தாரு. கராச்சியில இவங்களோட ஒர்க்கிங் ஸ்டாப் இல்ல குவார்டர்ஸா இருந்துச்சு. இந்த இடத்துல தான் சாகித் ராம், அம்ஜத் கான் அண்ட் லால்வானியோட ஃப்ரெண்ட்ஷிப் இவங்க இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இவங்க எல்லாருமே காலேஜ் டேஸ்ல ஒன்னா படிச்சவங்க அப்படிங்கறத ஒரு டயலாக்ல கமிட் பண்றாங்க. அண்ட் அம்ஜத் கானோட வைஃப் சாகித் ராமுக்கு ராக்கி கட்டணும் அப்படிங்கிற டயலாக்ஸ் எல்லாம் கமிட் ஆகும்போது இவங்களுக்குள்ள இருக்க பாண்டிங் எவ்வளவு ஸ்ட்ராங் ஆனது அப்படிங்கறத நமக்கு காமிக்கிறாங்க. இந்த டைம்ல ராம் ஒரு பாட்டு பாடுறாரு. இந்த இடத்துல அவரோட இப்ப இருக்க கரண்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி சில லைன்ஸ் எல்லாம் வரும். அது ரொம்ப முக்கியமான லைன் பாத்தீங்கன்னா, கடவுள் ரெண்டாயிட்டா பூமி ரெண்டாகுமே. சோ ரிலிஜன் வைஸ் அவர் எதுவும் பாகுபாடு பார்க்கல அப்படிங்கறது இந்த இடத்துல அவங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இது அவரோட கரண்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். இது எப்படி மாறுது, ஏன் மாறுதுங்கிறத இந்த படத்துல அப்படியே கிராஜுவலா கொண்டு போயிருப்பாங்க கேரக்டர் ஆர்க். அண்ட் சாகித் ராம் கல்கட்டா போற டேட் பாத்தீங்கன்னா August 18, 1946. இந்த டைம்ல அங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கலவரமா இருக்கும். இது ஏன் அப்படின்னா ரியலிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா 1946 August 16 அன்னைக்கு ஜின்னா டைரக்ட் ஆக்ஷன் டே டிக்ளேர் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் 72 ஹவர்ஸ்க்கு மேல அங்க ஒரு ரயாட் மாதிரி ரொம்பவே கலவரத்துல தான் போயிட்டு இருக்கும். சோ இதை கரெக்டா அந்த டேட்ஸ் எல்லாம் கரெக்டா மேட்ச் பண்ணி இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிருக்காரு. இப்பதான் நமக்கு ஒரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அஃப்தாப், ஒரு டெய்லர். இவர் தான் பின்னாடி அவரோட வைஃபை ரேப் பண்ணி மர்டர் பண்றதெல்லாம் நடக்கும். சோ இந்த மாதிரி நடக்க போகுது, முதுகுல குத்த போறாரு அப்படிங்கறத இன்ட்ரோடக்ஷன் அவங்க சொல்லியிருப்பாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைரக்டா நல்லா பேசிட்டு இருப்பாரு. பட் அடுத்த ஃப்ரேம்ல அவர் பின்னாடி போயிட்டு உடனே பின்னாடி அடிப்பாரு. சோ முதுகுல குத்த போறாருங்கிறத இன்ட்ரோடக்ஷன் சீன்லயே சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ஒரு மேஜர் கனெக்ட் பாத்தீங்கன்னா இந்த ஹிந்து முஸ்லிம் ஃபைட்டை இண்டிகேட் பண்ண ஃபயர் யூஸ் பண்ணிருப்பாங்க. இது ரயாட் டைம்ஸ்ல அப்புறம் இங்க நடக்கிற சண்டை அது எல்லாத்தையுமே அவங்க ஃபயர் இண்டிகேட் பண்ணி இங்க ஹிந்து முஸ்லிம் ஃபைட் இருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டே வந்திருப்பாங்க. இது இங்க மட்டும் இல்லாம பிரசன்ட்ல பிளாக் அண்ட் ஒயிட் நடக்கும்போது ஃபயர் மட்டும் கலர்ல இருக்கும். இதை வச்சு அவங்க என்ன இண்டிகேட் பண்றாங்கன்னா இந்த ஹிந்து முஸ்லிம் ஃபைட் இன்னும் கண்டினியூ ஆகுது அப்படிங்கறத அவங்க மீன் பண்றாங்க. கமல் சார் அண்ட் அனிமல் கனெக்ட். ஆல்ரெடி நம்ம பார்த்த அன்பே சிவம் படத்துல நல்ல சிவம் அப்படிங்கிற கேரக்டர் எப்படி நாயோட ரிலேட் பண்ணியிருந்தாரு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஒருவேளை நீங்க மிஸ் பண்ணிருந்தா இந்த தெரிய ஐ பட்டன் இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி மறக்காம அந்த வீடியோ பாருங்க. இந்த படத்துல சாகித் ராம் அப்படிங்கிற கேரக்டர் யானையோட ரிலேட் பண்ணிருப்பாரு. கனெக்ட் நம்பர் 1, யானை அதோட பாகனை கொண்டுட்டு ரொம்பவே குழப்பத்தை நின்றுட்டு இருக்கும். அதே மாதிரிதான் சாகித் ராம் அப்பாவே மக்களான அவரோட சகோதரர்களே கொண்டுட்டு ஒரு குழப்பத்தை சுத்திட்டு இருப்பாரு. கனெக்ட் நம்பர் 2, யானை அதோட தும்பிக்கையில அங்குசத்தை எடுத்துக்கிட்டு மதம் பிடிச்சு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகி எங்க சுத்திட்டு இருக்கும். அதே மாதிரிதான் சாகித் ராம் கன் எடுத்து நிறைய பேரை கொலை பண்ணிட்டு ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல தான் சுத்திட்டு இருப்பாரு. இந்த கன்ஃபியூஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட தான் அவங்க இந்த யானையோட ரிலேட் பண்ணிருக்காங்க. தேர்ட் கனெக்ட் பாத்தீங்கன்னா சாகித் ராம் கிட்ட அவரோட கல்யாணத்தை பத்தி பேசும்போது சாகித் ராம் ஒரு யானை கட்டிருக்கத பாப்பாரு. இதான் அவர் இண்டிகேட் பண்றது கால் கட்டு. படத்துல எக்கச்சக்க இன்ஃபர்மேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் பார்டர் டிசைட் பண்ணது ராட்க்ளிஃப் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் ஆபீசர் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
அண்ட் மொஹஞ்சதாரோட மீனிங் சொல்லியிருப்பாங்க. அடுத்து பிடிஎஸ்டி டிசார்டரோட விஷுவல்ஸ் எல்லாத்தையுமே காமிச்சிருப்பாங்க. அவருக்கு ஹாலுசினேஷன்ஸ், இல்யூஷன்ஸ் எல்லாமே இந்த பிடிஎஸ்டி டிசார்டர்னாலதான். பிடிஎஸ்டினா போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர். இந்த டிசார்டர் சாகேத் ராம்க்கு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த பிடிஎஸ்டி இல்ல போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் ஏன் சாகேத் ராமுக்கு வந்துச்சு அப்படிங்கறதையும் ஒரு இன்சிடென்ட் வச்சு தான் கொண்டு வந்திருப்பாங்க. அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட வைஃப் அவரோட கண் முன்னாடி சாக்குறது தான் அந்த இன்சிடென்ட். அண்ட் அவரோட செகண்ட் வைஃப் கத்தும் போது இந்த பிடிஎஸ்டி ட்ரிகர் ஆகுது. ஒரு மராத்தி மகாராஜா வச்சு அந்த டைம்ல இந்த கிங்ஸோட நிலைமை என்ன அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அந்த ரயில்வே கேட் க்ளோஸ் ஆகி ஆல் டோர்ஸ் ஆர் க்ளோஸ் அப்படிங்கிற டயலாக் வச்சுதான் அதை ஈஸியா கன்வே பண்ணிருப்பாங்க. அந்த டைம்ல ராஜா வந்து ஒரு கட்டு பணத்தை எடுத்து வெளில இருந்து ஒரு பிச்சைக்காரனுக்கு போடுவாரு. அப்புறம் தான் அது தெரியும் அது வந்து லால்வாணி அப்படின்னு. அப்போ கமல் போய் லால்வாணி கிட்ட பேசும்போது லால்வாணி சொல்லுவாரு, நான் வந்து கராச்சில இருந்து தப்பிச்சு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாரு. சோ இதை நம்ம ஹிஸ்டரியில எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் கராச்சில இருந்து இந்தியாவுக்கு எஸ்கேப் ஆகி வந்திருக்காங்க இந்த ரயாட் டைம்ல. சோ இந்த இன்சிடென்ட்டும் ஹிஸ்டரியோட லிங்க் பண்ணி தான் அவர் இந்த ஃபிக்ஷன் ஸ்டோரி கிரியேட் பண்ணியிருக்காரு. சோ லால்வாணி அந்த 7 லட்சம் பேர்ல ஒருத்தர ஓடி வந்தவர் அப்படிங்கிற மாதிரி இந்த கதையை காமிச்சிருப்பாங்க. லால்வாணி சாகேத் ராம கட்டி பிடிச்சு அழும்போது மகாராஜா கிட்ட இருந்து வாங்கின பணத்தை கீழே போட்டுருவாரு. இது வந்து அவங்க என்ன இண்டிகேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எமோஷன்ஸ் முன்னாடி எதுவுமே நிக்க முடியாது அப்படிங்கறத அவங்க இண்டிகேட் பண்றாங்க. இந்த படத்துல ராமாயணோட கனெக்ட் இருக்கு அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் நம்ம கேரக்டர்ஸோட கனெக்ட் பார்ப்போம். சாகேத் ராம் தான் ராம் அண்ட் ராணி முகர்ஜி தான் சீதா. அப்புறம் அதுல் குல்கர்னி அதாவது ஸ்ரீராம் அபியங்கர் தான் ஹனுமன். அப்புறம் ராவணன் வந்து காந்தி. சோ இதை வந்து அவங்க 2 இடத்துல கிளியரா இண்டிகேட் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தசரா செலிப்ரேஷன் அப்ப ராவணனை வந்து எரிக்கும் போது நம்ம சாகேத் ராம் மீசை முறுக்குவாரு. சோ அந்த இடத்துல அவரோட விக்டரி சிம்பிளைஸ் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் செகண்ட் கனெக்ட் பாத்தீங்கன்னா ஸ்ரீராம் அபியங்கர் வந்து டேபிளுக்கு ஒரு பார்சல் எடுத்து அவர் நெஞ்சில வச்சு பிரிக்க சொல்வாரு. இது ஹனுமன் அவர் நெஞ்சத்துல இருந்து உள்ள ராமர் மேலையும் சீதை மேலையும் அவர் எவ்வளவு மரியாதை வச்சிருக்காருன்னு காமிக்கிற மாதிரி இங்க ஸ்ரீராம் அப்படிங்கிற மனசுக்குள்ள எவ்வளவு வைலன்ஸ் அண்ட் கோவம் இருக்கு அப்படிங்கறத இண்டிகேட் பண்றது அந்த கன் இருக்கும் அந்த பார்சலுக்குள்ள. சாகேத் ராம் அவருடைய தாயையும் தாய்நாட்டையும் ஒரே லெவல்ல தான் வச்சு பார்த்தாரு அப்படிங்கறத இண்டிகேட் பண்ற மாதிரி இந்த சீன் இருக்கும். அப்புறம் சாகேத் ராமோடைய செகண்ட் வைஃப் வந்து கல்கட்டா நடந்த கோர சம்பவத்தை பத்தி கேட்கும் போது சாகேத் ராம் வந்து அதை பத்தி வெளிப்படுத்த பெருசா இஷ்டம் இல்லாத மாதிரி ஒரு தூண் பண்ணி போய் மறைஞ்சுக்குவாரு. சாகேத் ராமுக்கு மெசேஜ் வந்த உடனே அவர் வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி அவரோட பெரியப்பாவை போய் பாக்குறாரு. அப்ப ஒரு பெரியப்பா இறந்திருக்காரு. அப்ப உடனே அவங்க பெரியம்மாவை பார்த்துட்டு அவங்க காலில் இருக்க மெட்டியை பாக்குறாரு. இது அப்படியே ஒரு ஷேடோல ஃபேட் ஆகி அடுத்த ஃப்ரேம்ல வசுந்தரதாஸோட மெட்டியை காமிக்கிறாங்க. இதுல இருந்து சாகேத் ராமுக்கு அவர் இப்ப எடுக்கிற முடிவுனால அவருக்கு முடிவு எப்ப வேணாலும் வரலாம் அப்படிங்கறது அவருக்கே தெரியுது அப்படிங்கறத இண்டிகேட் பண்றாங்க. அடுத்து ஸ்ரீராம் அபியங்கர் இல்ல அதுல் குல்கர்னியோட கேரக்டர். இவர் நிறைய கெட்டப்ல வருவாரு. அது யார் யாரு அப்படின்னு ஹிஸ்டரி படிச்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுல ஒரு முக்கியமான கேரக்டர் வீர் சர்வாகர். இந்த வீர் சர்வாகர்ங்கிறவர் வந்து ஒரு தடவை போலீஸ் சத்தம் போது தண்ணிக்குள்ள குதிச்சு தப்பிப்பாரு. இதே மாதிரி ஒரு சீன் படத்துல இருக்கும். அப்புறம் சாகேத் ராம் கிட்ட ஸ்ரீராம் அபியங்கர் வந்து ஒரு புக் கொடுத்துட்டு தடைப்பண்ண புக்ஸோ கவரை பிரிக்காம படி அப்படின்னு ஒரு புக் கொடுப்பாரு. இந்த புக் வந்து த இந்தியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் கூட இருக்கலாம். ஏன்னா இதோட ஆத்தர் வீர் சர்வாகர். நான் ஏன் இருக்கலாம் அப்படின்னு சொன்னேன்னா படத்துல ஸ்ரீராம் அபியங்கர் அந்த ஆத்தர் சொல்ல வரும்போது வீர் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு கட் பண்ணிட்டு அப்படியே அடுத்த சீன் ஓடிடும். சோ அவர் சேஸ் பண்ணிட்டு வரும்போது அவர் தப்பிச்சு ஓடிடுவாரு. சோ அதனால இது வீர் சர்வாகர் த இந்தியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸா கூட இருக்கலாம். சாகேத் ராமோட கேரக்டர் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகி அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டான அம்ஜித் மேலே கன் பாயிண்ட் பண்ணிடுவாரு. ஆனா அம்ஜித் கடைசி வரைக்கும் சாகேத் ராம் அவரோட பிரதரை தான் பாத்துட்டு இருப்பாரு. ஹாஸ்பிட்டல்ல கூட பைரவ பத்தி விசாரிக்கும் போது அந்த மிருகத்தை நான் பார்த்ததே இல்ல, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சாகேத் ராம் தான், அவன் என்னோட பிரதர் அப்படிங்கிற மாதிரியே தான் அவர் கொண்டு போயிட்டு இருப்பாரு. அந்த பிரதர்ஹுட் நல்லா காமிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம இந்த படத்துல ரியாலிட்டி அண்ட் ஃபிக்ஷனோட பிளெண்டிங் பார்ப்போம். சோ சாகேத் ராம் அண்ட் நத்துராம் கோட்சே எல்லாருமே ஒரு ஹோட்டல்ல தங்கியிருக்க மாதிரி இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. அது எந்த ஹோட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியல் லைஃப்ல நத்துராம் கோட்சே தங்கியிருந்த அதே ஹோட்டல்ல தான் இவங்க ஷூட் பண்ணிருப்பாங்க. ஜான் 20 அன்னைக்கு நத்துராம் கோட்சேவும் அவரோட பிரதரும் ஒரு ஷூட் அவுட்காக பிளான் பண்ணிருப்பாங்க. அவங்க 2 பேரும் ஒரு சீன்ல கூட கமிட் பண்ணிருப்பாங்க. சோ அந்த ஷூட் அவுட் மிஸ் ஆயிரும். அது ஏன் மிஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்கு நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. அதுல ஒரு ஸ்டோரி தான் ஹைட் கரெக்டா இல்லாம டார்கெட் மிஸ் ஆகுறது. இந்த ஒரு ஸ்டோரி எடுத்துதான் இந்த ஃபிக்ஷனல் ஸ்டோரிய கமல் ஆட் பண்ணிருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஷூட் அவுட் மிஸ் ஆனதுனால உடனே பாம் பிளாஸ்ட் நடக்கும். சோ அந்த பிரேயர் மீட்டிங் வந்து கொலாப்ஸ் ஆயிரும். சாகேத் ராம் அவரோட தப்பெல்லாம் உணர்ந்து அவரோட கண்ணை ஒரு பாக்ஸ்ல வச்சு காந்தி கிட்ட கன்ஃபஸ் பண்றதுக்காக போவாரு. பட் அந்த டைம்ல காந்தி வந்து எனக்கு ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு அண்ட் இப்ப நான் டைம் வேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவாரு. நீங்க ரியல் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தாலும் அவரோட லாஸ்ட் டே அன்னைக்கு
அவர் வந்து சர்தார் பட்டேலோடையும் அவரோட டாட்டரோடையும் ஒரு மீட்டிங்ல இருந்திருப்பாரு. அண்ட் அவரோட பிரேயர் மீட்டிங்கோட டைம் பாத்தீங்கன்னா 5 o'clock. அந்த மீட்டிங் சர்தார் பட்டேலோட மீட்டிங் முடியவே அவருக்கு 5:10 ஆயிடுச்சு. ஸோ ஹி வாஸ் 10 minutes லேட். இந்த லேட்டான விஷயத்த கரெக்டா இந்த ஃபிக்ஷனல் ஸ்டோரியோட பிளெண்ட் பண்ணி கரெக்டா கொண்டு வந்திருக்காரு கமல் சார். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கலரா இருந்த பாஸ் பிளாக் அண்ட் ஒயிட்டா மாறுது. இது ஏன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, சாகேத் ராம் அவரோட தப்பெல்லாம் கன்ஃபெஸ் பண்றதுக்காக தான் அங்க போவாரு. பட் அவர் கன்ஃபெஸ் பண்றதுக்கு முன்னாடி காந்தி இறந்துருவாரு. இதனால கலரா இருந்த பாஸ் பிளாக் அண்ட் ஒயிட்டா மாறுது. அண்ட் பிரசன்ட் பிளாக் அண்ட் ஒயிட்டா தான் இருந்துச்சு. இப்ப ஏன் பிரசன்ட் கலரா மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாகேத் ராம் இறந்தப்புறம் அவரோட வீட்டுக்கு காந்தியோட கிராண்ட்சன் வராரு. சாகேத் ராமோட பேரன் நடந்த கதை எல்லாத்தையுமே காந்தியோட பேரன் கிட்ட சொல்றாரு. அண்ட் இப்படி சொல்றதுனால அவர் பண்ண வேண்டிய கன்ஃபெஷன்ஸ் எல்லாம் நிறைவேறிடுது. இதனாலதான் பிளாக் அண்ட் ஒயிட்டா இருந்த பிரசன்ட் கலரா மாறுது. சோ இதான் ஹேராம் படத்தோட கம்ப்ளீட் பிரேக் டவுன். இந்த மாதிரி வேற ஏதாச்சும் படத்துக்கு பிரேக் டவுன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய்.